Russia is on the attack. After months of hard fighting, Moscow's troops have taken the city of Avdiivka and are now looking to press their advantage, while Ukraine. இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர்ல மிகப்பெரிய சவாலா இரண்டு நாடுகளுக்குமே இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் தான். ரெண்டு பேருமே அதிகமா ட்ரோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் பயன்படுத்துகிற ட்ரோனையும் அந்தந்த எதிரி நாடுகள் எப்படியாச்சும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா கொலப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா கொலப்பணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அதுலேருந்து எப்படி உங்களோட ட்ரோன்ஸை தற்காத்து கொள்றதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசர்ச் ரெண்டு சைடுமே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சைடுக்குமே கிடைச்ச ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். சின்ன வயசில் நீங்களும் நானும் ஒரு பொம்மை கார் ஒன்று வச்சு விளாண்டுருப்போம். அதாவது ஒரு ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி ரெண்டே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அந்த காரோட பட்டன் அமைக்கிட்டு நம்ம அந்த காருக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். அதே சொல்யூஷன்ஸை ரஷ்யன்ஸ் ப்ராக்டிக்கலாக இந்த போர்க்காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு சின்ன இன்வென்ஷன் மூலமாக உக்ரைனியன்ஸால் ரஷ்யன் ட்ரோன்ஸை ஹேக் பண்ணவோ எலக்ட்ரானிக் மெஷர் மூலமாக தடுக்கவோ முடியாமல் போகுது. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னா என்ன அப்படின்றத நம்மளோட ஆடியன்ஸுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசில் கண்டிப்பாக எல்லாரும் ஆர்சி காரை வச்சு விளையாண்டுருப்பீங்க. இந்த ஆர்சி கார்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஒயர் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று ரேடியோ வேவ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இந்த ரேடியோ வேவ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுற அந்த ரிமோட் காரை நீங்கள் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் விளாட்றப்ப, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ரிமோட் கார் வச்சுருக்கிறப்ப ரெண்டு காரோட கண்ட்ரோலையுமே ஒரே ரிமோட்டால் பண்ண முடியும். இது எனக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திச்சு. சின்ன வயசில் நான் என் ஃப்ரெண்டு கூட வாடா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ரேஸுக்கு போகிறப்பெல்லாம் என்னோட காரும் சரி அவனோட காரும் சரி ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா ஒரே ரிமோட்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை ரெண்டு காருமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம் எங்களுக்கு புரியாத ஒன்று இப்போ சமீபத்தில் எங்களுக்கு புரிய வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமோட் காருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஏபிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது சேனலை குறிக்குது, பி அப்படின்றது இன்னொரு சேனல், சி அப்படின்றது இன்னொரு சேனல். ஸோ டெக்னிக்கலாக அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு காரை ரெண்டு ரிமோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரிமோட் 1, அதாவது என்கிட்ட இருக்கிற ரிமோட்டில் ஏ சேனலை சூஸ் பண்ணிக்கிட்டு ரிமோட் 2, அதாவது என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற ரிமோட்டில் பி சேனலை சூஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் அந்த இடத்துல ரெண்டு காரை இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதை தவிர்த்து ரெண்டு ரிமோட்லேயுமே ஒரே சேனலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ரிமோட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டை ரெண்டு காருமே எடுக்கும். இதே மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய போர்க்காலத்துலேயும் ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் உக்ரைனியன்ஸாக இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கிற ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறப்ப எல்லா ட்ரோன்ஸுக்கும் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை எதிரிகளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு இணையான இன்னொரு ஃப்ரீக்வன்சியை கொடுத்து அந்த ட்ரோனை இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியும். ஆர் அந்த ட்ரோனை எந்த விதமான கண்ட்ரோலிங் கிடைக்க விடாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த ட்ரோனை நடுவானத்தில் கீழே விழுக வைக்க முடியும். இதுதான் நம்ம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லேருந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு ரஷ்யன்ஸ் பலவிதமான டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. கான்ஸ்டண்ட்டாக அந்த குறிப்பிட்ட ரேடியோ வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. இல்லை அப்படின்னா எதிரிக்கு தெரியாத டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இந்த ரேடியோ வேவ்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த போர்க்காலத்தில். ஆனால் அது எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு ட்ரோனை உக்ரைனியன்ஸ் பிடிச்சிட்டாங்க, அந்த ட்ரோனின் மூலமாக இது என்ன ஃப்ரீக்வன்சியில் ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேரை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் வானத்தில் பறக்க விடாத மாதிரி பண்ணிடுவாங்க. போத் சைடுமே இதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷன் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரஷ்யன்ஸுக்கு கிடைச்சது தான் ரிமோட் காரில் வயரை ஆப்ரேட் பண்ணிட்டு போகிற அந்த மெத்தடு. சின்ன வயசில் நம்ம இதே விளாண்டு பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ரெட் க்ரீன் சொல்லி ரெண்டு பட்டன் இருக்கும், கையில் ரிமோட் இருக்கும். அந்த ரிமோட் காரில் வயராக கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த காரை ஓட்டணும் அப்படின்னா அந்த கார் பின்னாடியே ஓடணும். இப்போ அதே மெத்தடை தான் ரஷ்யன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸில் ஒரு ஆப்டிக்கல் ஃபைபரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆப்டிக் ஃபைபர் அந்த சோல்ஜரோட ரிமோட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஒரு ட்ரோனை பற்றின தகவல் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன்ஸ் ஃப்ரண்ட் லைனில் ஒரு வித்தியாசமான ட்ரோனை கைப்பற்றுறாங்க. அந்த ட்ரோனில் கீழ்ப்பகுதியில் ஒரு ஆர்பிஜி இருக்குது, ஒரு கிரெனேட் இருக்குது. ஆனால் மேல் பகுதியில் பார்த்தாங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குது, அதையும் சுருட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்னடா இது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்குது, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ தூரம் சுருட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வருது. அவ்வளோ பெரிய ஆப்டிக்கல் ஃபைபரை அதில் சுருட்டி வச்சுருக்காங்க ட்ரோனில். இப்போ இந்த இடத்துல தான் உக்ரைனியன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ரேடியோ அலைகள் மூலமாக நம்ம இந்த ட்ரோன்ஸுக்கு சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணால் மட்டும்தான் அதை எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலமாக நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக ஒரு ஒயர் வழியாக நம்ம இன்புட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதை எந்த ஒரு எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் மூலமாகவும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை ரஷ்யன்ஸ் உணர்ந்து அவங்களோட சாதாரண சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸில் இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் வந்து எந்நேரமும் இந்த ட்ரோனோட ஒயர் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒயர் மூலமாக தான் சிக்னல் போயிட்டு வரும். இப்படி ஒயர் மூலமாக போயிட்டு வரதுனால அந்த ரிசீவர் எண்டில் இருக்கிற கேமரா, அதாவது ட்ரோனில் இருக்கக்கூடிய கேமரா ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கும் தெரியுமா, அந்த ஃபுட்டேஜ் வந்து ஹை கிளாரிட்டியில் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ காற்றுல டேட்டா பரவுறதை விட இந்த ஒயரில் பரவுறது, அதுவும் குறிப்பாக ஆப்டிக்கல் ஃபைபரில் பரவுறது வந்து ஹை ஸ்பீடில் பரவும். ஸோ இதனால் எதிரிகளோட மூமெண்ட்டை நம்மளால் ஹை கிளாரிட்டிலையும் பார்க்க முடியும். ஸோ சிம்பிளான சொல்யூஷன் தான். ஒரு சாதாரண ரிமோட் காரில் இருக்கிற அந்த விஷயத்தை எடுத்து ரஷ்யன்ஸ் ப்ராக்டிக்கலாக வாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுகிறப்ப பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போர்க்களத்தில் ரஷ்யன்ஸ் அவங்களோட ரீசோர்ஸை ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க. அவங்களோட நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டேயும் போய் புது புது ஐடியாவை கேட்குறாங்க. ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை அந்த துறை மட்டும் கொடுக்காம அதை தாண்டி சாதாரண மாணவர்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸையும் இவங்க ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட உதாரணம் தான் இது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 10 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய ஒயரு நம்ம ட்ரோனில் கட்டி விடுறப்ப பட்டத்தை பறக்க விடுற மாதிரி தான் அந்த ட்ரோனு. சப்போஸ் ஏதாவது ஒரு அப்டக்கிளில் மாட்டிக்கிச்சு, அதாவது ஒரு மரத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு டவர்லையோ இல்லை ஏதாவது பெரிய பில்டிங்கில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து கனெக்ஷனை லூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த ட்ரோனை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் 10 கிலோமீட்டர் தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபரோட நீளம் அப்படின்றதுனால அதுக்கு மேலேயும் நம்மளால் இந்த ட்ரோனை கொண்டு போக முடியாது. ஸோ ரேஞ்ச் மற்றும் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது வழியில். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் ரஷ்யன்ஸுக்கு. இதை எந்த வகையாலையும் உக்ரைனியன்ஸால் கவுண்டர் பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த வயரை அவங்க கட் பண்ணுற வரைக்கும். அப்படி அவங்க கட் பண்ணணுன்னாலும் இவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்கிற வயரை அவங்க எப்படி கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் எனிவேஸ் இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸு ரஷ்யன்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஈரானியன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், சின்ன சின்ன ட்ரோன்ஸ் இப்போ மிகப்பெரிய வார்ஷிப்ஸை கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது இந்த ரெட் சீயில் ஆரம்பித்து பிளாக் சீ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பிளாக் சீயில் ரஷ்யாவோட நேவல் ஃப்ளீட்டை 25% காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன்ஸ் ஒரு கிளைம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த FPV ட்ரோன்ஸை வச்சு மட்டுமே. ஸோ அப்படிப்பட்ட சினாரியோஸில் இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸில் இருந்து அந்த வார்ஷிப் எப்படி தற்காத்து கொள்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறப்ப பல $1 மில்லியன் மதிப்பில் இருக்க இன்டர்செப்டரை பயன்படுத்தலாம்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. பட் அது வந்து நம்ம ரொம்ப நேரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு கப்பலில் மிஞ்சி போனால் 32 இன்டர்செப்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அப்போ எதிரி 60 ட்ரோன் அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? ஸோ இந்த இடத்துல தான் ஈரானியன்ஸ் ஒரு தெளிவான முடிவுக்கு எடுத்தாங்க. ஓகே, சீப்பான ட்ரோனை அதே மாதிரி சீப்பான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலை சுற்றி கண்ணா பின்னாடி ஹெவி மிஷின் கனை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த ஹெவி மிஷின் கன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஆளை போடுறாங்க. அப்படி போடுறதன் மூலமாக இப்போ இந்த கப்பலை சுற்றி மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் ட்ரோன்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தாலும், அது தண்ணியிலேருந்து வந்தாலும் சரி, வானத்துலேருந்து வந்தாலும் சரி, அதை இண்டிவிஜுவலாக அந்த கன்னை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா ஒருத்தர், அவரால் சுட்டு தள்ள முடியும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் நமக்கு இருந்தாலே போதும். ஆனால் இந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இராணுவ தலைமை வந்து தயாராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யன்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது உக்ரைனியன்ஸுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா உக்ரைனியன்ஸும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது கொஞ்ச காலத்துக்கு, ஒரு குறுகிய காலத்துக்கு தான் வேலை செய்யும். அப்படி வேலை செய்கிறப்ப மிகப்பெரிய அளவுக்கு கெயின்ஸை இவங்க எடுத்தாகணும். ஸோ டெக்னிக்கலாக இந்த மாதிரியான சிம்பிள் சொல்யூஷன்ஸை நீங்கள் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு. இப்போ ஈரானியன்ஸ் வந்து உடனடியாக ஐ திங்க் அந்த குறிப்பிட்ட ரெட் சீயில் அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு யார்கிட்ட இந்த மாதிரி ஒரு டெக்னிக் கிடையாது. க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் மட்டும்தான் இப்போதைக்கு அங்கே இருக்கிற அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கட்டும், இந்தியன் டெஸ்ட்ராயர்ஸ் ஆர் எந்த ஒரு வெஸ்டர்ன் டெஸ்ட்ராயர்ஸும் வச்சிருக்கிற ஒரு விஷயம். சீனாவோட டெஸ்ட்ராயர்ஸ் கூட அதை மட்டும்தான் வச்சிருக்கு. அதை தாண்டி தனித்தனியாக 10 கன்னை ஒவ்வொரு சைட்லையும் நிறுத்தி அந்த 10 கன்னுக்கும் 10 கன்மேனை நிறுத்துறதுலாம் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு எதிரிகள் இதே மாதிரியான ஒரு டெக்னிக்கை உருவாக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்றது தான் மேட்ரு. எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத விட. அண்ட் கடைசியாக மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த விஷயத்தில் ஒரு ரிமோட் கார்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ அரசு சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.